இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம் இங்கு கர்த்தர் சொன்னதாய் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று வேதத்துல வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, எந்தவித சேதமும் அணுகாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன், அவர் வாக்குரைத்தவர், மாறாத தேவன், நம்மை நடத்துகிறவர், இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலைகளிலும், ஒருவேளை மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவரால நம்ம காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுகிறவர்களாய் இருக்கலாம். உறவினர்கள் இந்த காரியத்துல உதவி செய்வார்கள் என்று சொல்லி நம்பி அவர்களால நம்ம பின்வாங்கப்பட்டவர்களால், அவர்களால் நம்ம இந்த சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றப்படாதவர்களாய் இருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களை தண்ணீர் பாய்ச்சி ஆசீர்வதித்து ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, இந்த உலகத்துல பிசாசானவனான வருகிற சேதப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கோடு கூட சந்தோஷமா இந்த நாளை ஆரம்பியுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, கீழே இருக்கிற வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது, யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ பூத்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் உங்களை காப்பாற்றும் போது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் பூ பூத்து காய் காய்த்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தால, நன்மையால, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தால நிரப்புகிற நாட்கள் சீக்கிரத்துல வரப்போகிறது. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. ஏனென்று சொன்னால், அவர் உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் இந்த காலவேளையில் அவர் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளில ஒருவேளை மருத்துவமனையில இருந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கலாமப்பா. நீர் அவர்களை காப்பாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான நன்மைகள் கடந்து வரட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.